إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم من كانت همه الآخرة جمع الله شمله وجعل الغنى بين عينيه وأتته الدنيا وهي راغمة ومن كانت همه الدنيا فرق الله أمره وجعل الفقر بين عينيه ولا يأتيه منه إلا ما كتب له أو كما قال صلى الله عليه وسلم. மதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அவர்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்கு, அல்லாஹ்வை அடையிறதுக்கு, அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு தினசரி எந்த நேரமும் எங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் அல்லாஹ் தந்து கொண்டே தான் இருக்கிறான். அதை நாங்கள் உணர்ந்தாலும் சரி, அதை நாங்கள் உணராட்டியும் சரி, அதை நாங்கள் விளங்கினாலும் சரி விளங்காட்டியும் சரி, அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டே தான் இருக்கிறான். இதுக்கு நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைச்சி, இந்த உலகத்துல ஏராளமான படைப்புகள் அல்லாஹ் படைச்சி, மனிதர்களை அல்லாஹ் ஆக சிறந்த கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் ஆக்கினான். இந்த மனிதர்களை படைக்கும் போதும் எல்லா மனிதரையும் ஒரே மாதிரி படைக்கல, எல்லாத்தையும் அல்லாஹ் வித்தியாசமாகத்தான் படைச்சான். ஒவ்வொரு அம்சங்களை வச்சு மனிதர்கள் வித்தியாசப்படுவார்கள். இனத்தால வித்தியாசப்படுவாங்க, மதத்தால வித்தியாசப்படுவாங்க, குணத்தால வித்தியாசப்படுவாங்க, பாலினத்தால் ஆண் பெண்ணின் வித்தியாசப்படுவாங்க, படித்தவர் படிக்காதவர், பணக்காரர் ஏழை, எஜமான் அடிமை, மூத்தவர் இளையவர், இந்த மாதிரி எல்லா மனிதர்களும் வித்தியாசமாகத்தான் நல்லா படைச்சிக்கிறான். எல்லாத்தையும் நல்லா ஒரே மாதிரி படைக்கல. மனிதர்களுடைய ஆசையும் இதே மாதிரி தான். எல்லாத்துக்கு ஆசையும் வித்தியாசம். ஏண்ட ஆசை உங்களோட ஆசை மாதிரி இல்லை, உங்களோட ஆசை ஏண்ட ஆசை மாதிரி இல்லை. ஆணுடைய ஆசை வேற, பெண்ணுடைய ஆசை வேற, ஒரு தாயுடைய ஆசை வேற, ஒரு மகளுடைய ஆசை வேற, ஒரு ஆசிரியர் ஆசை வேற, மாணவர் ஆசை வேற. தேவைகளையும் ஆசைகளையும் அல்லாஹ் இந்த மாதிரி வேற வேறாகத்தான் படைச்சிக்கிறான், வித்தியாசமாகத்தான் படைச்சிக்கிறான். ஆனா சில அம்சங்கள், சில தேவைகளை அல்லாஹ் எல்லாத்துக்கும் பொதுவானதாக ஆக்கிக்கிறான். எல்லா மனிதர்களுக்கும் அந்த தேவை பொதுவானது தான், கொமனானது. அதுதான் கண்ணியத்துடைய தேவை. எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் கண்ணியமா வாழணும் இல்லையா? ஆணுக்கும் ஆசை கண்ணியமா வாழணும், பெண்ணுக்கும் ஆசை கண்ணியமா வாழணும், வெள்ளக்காரருக்கும் ஆசை கண்ணியமா வாழணும், கருத்தவருக்கும் ஆசை கண்ணியமா வாழணும், படித்தவர்கிட்ட படிப்பை கொண்டு அவர் ஆசிரிக்கிறார் என்ன நான் கண்ணியமா வாழணும், படிக்காதவர் சொல்றாரு நான் படிப்பறிவு இல்லைதான் என்றாலும் நான் கண்ணியமா வாழணும், பணக்காரரோட செல்வத்தை கொண்டு என்ன எதிர்பார்க்கிறாரு நான் சமூகத்துல கண்ணியமா வாழணும், அதனால அறுத்தமா ஏழு எதிர்பார்க்கிறாரா இல்லை நான் சீரழியோணும், தரம் குறைவாய்க்கணும் இல்லை, அவரும் கண்ணியமா வாழணும். யாருக்கும் உலகத்துல செகண்டாக விருப்பம் இல்லை, எல்லாரும் கண்ணியமாக வாழணும் என்று தான் ஆசைப்படுறோம். எங்களை அன்றாட உழைப்பதும் அதை நோக்கித்தான் நீக்கணும். நாங்க படிக்கிறோம், அவர்கிட்ட போய் ஏன் படிக்கிறீங்க, அதுல முடிவு எதுக்கு? சமூகத்துல கண்ணியமா வாழணும். ஏன் பணம் சம்பாதிக்கிறீங்க? சமூகத்துல நான் கண்ணியமா வாழணும்.
ஏன் நீங்க பெரிய ஊடுவாசல கட்டுறீங்க, நல்ல வாகனங்கள் ஓட்டுறீங்க, நல்ல லக்ஸரி பிராண்டடா கொடுக்குறீங்க? நான் கண்ணியமா வாழும். யாருக்கும் உலகத்துல செகண்டாக விருப்பம் இல்லை. ஏன் ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கொள்வோமே, அந்த சின்ன குழந்தைக்கும் செகண்டாக விருப்பம் இல்லை. ஒரு குழந்தை அங்க விளையாடி கொண்டிருக்குது, ஏதோ ஒன்றை காட்டி நீங்க கூப்பிட்டு அந்த புள்ளைய ஏமாத்தினீங்கன்னா அந்த புள்ளைக்கும் செகண்டாக விருப்பம் இல்லை. ஒரு எஜமானனுக்கு கிட்டிருக்கிற அடிமைக்கும் செகண்டாக விருப்பம் இல்லை. உலகத்தில் எல்லாருக்கும் ஆசை, நான் கண்ணியமாக வாழும், நான் சந்தோஷமாக நிம்மதியா வாழும். அப்படி ஆசைப்படுறது தப்பும் இல்லை, அந்த தேவையோட வாழ்றது குத்தமும் இல்லை, பிழையும் இல்லை. ஆனா மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த கண்ணியத்தை நாங்க எல்லாரும் பொதுவா ஒரே ஒரு இடத்துல தான் தேடுறோம். எல்லாரும் இந்த கண்ணியத்தை துனியால தேடுறோம். படிப்பு துனியா சம்பந்தப்பட்டது, பணம் துனியா சம்பந்தப்பட்டது, பொருள் துனியா சம்பந்தப்பட்டது, பட்டம் பதவி அந்தஸ்து அழகு புகழ் துனியா சம்பந்தப்பட்டது. எங்கள் எல்லாத்துடைய தேவை கண்ணியமா வாழணும் என்றது எது? துனியால தான் சந்தோஷமா வாழணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க இந்த துனியாட யதார்த்தத்தை விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி ஷைஇன் ஹகீகா, எல்லாத்துக்குமே ஒரு யதார்த்தம் இருக்குது. துனியாட யதார்த்தத்தை விளங்கணும். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் துனியால சந்தோஷமா வாழ்ந்துட்டோம், கண்ணியமா வாழ்ந்துட்டோம் என்று அல்ஹம்துலில்லாஹ். மேலானவர்களே, படைச்ச ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல துனியாவை பத்தி என்ன சொல்றான்னு நாங்க கொஞ்சம் பார்க்கணும். குர்ஆன்ல எங்கேயுமே அல்லாஹ் துனியாவை புகழ்ந்தே இல்லை. وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், துனியாவுடைய வாழ்க்கை வெறுமனே ஒரு ஏமாற்றம் தான், ஏமாந்துடவான. فَلَا يَغُرَّنَّكُمُ الْحَيَاةُ الدُّنْيَا فَلَا تَغُرَّنَّكُمُ الْحَيَاةُ الدُّنْيَا. இந்த துனியாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாத்தாம நீங்க பார்த்துக்கோங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஹ்வுன் வலஇபுன் வஸீனத்துன் வதஃபாகுரும் பைனகும் வதகாதுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். இந்த துன்யாவுடைய வாழ்க்கை வெறுமனே ஒரு விளையாட்டு தான், ஒரு கேலி தான், வஸீனா ஒரு அலங்காரம், ஒரு ஷோ தான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், குல்லு மன் அலைஹா ஃபான், ஏமாற்றம் அழகு அலங்காரம் ஒரு கேலி என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி, இன்னொரு இடத்துல அல்லாஹ் துனியாவை பற்றி அல்லாவே வர்ணிக்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த துனியாவும் அழியும், இந்த துனியால இருக்கிற எல்லாமே அழியும். குல்லு மன் அலைஹா ஃபான், சூரா ரஹ்மான்ல இந்த துனியால இருக்கிற எல்லாமே அழிஞ்சிடும். நாங்க நினைக்கிறோம் மனுஷனுக்கு மட்டும் தான் மௌத் இல்லை. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைச்சே தீரும். மனுஷனுக்கு மட்டும் இல்ல மௌத்து, உலகத்தில் அல்லாஹ் படைச்ச அனைத்து வஸ்துக்கும் மௌத்து இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வானத்துக்கு மௌத்து இருக்குது, பூமிக்கு மௌத்து இருக்குது, சூரியனுக்கு மௌத்து இருக்குது, சந்திரனுக்கு மௌத்து இருக்குது, எங்கட நட்சத்திரங்களுக்கு மௌத்து இருக்குது, பெரிய கடலுக்கு மௌத்து இருக்குது. إذا السماء انشقت وأذنت لربها وحقت إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், إذا زلزلت الأرض زلزالها, உலகத்துல நீங்க கண்ணால காண்ற எல்லாமே அழிஞ்சு போயிடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏமாத்தமான ஒன்றுல, ஒரு கேலியில, ஒரு கூத்துல அழிஞ்சி போறோம்ல அல்லாஹ் கண்ணியத்தை வச்சுப்பானா? அல்லாஹ்வே சொல்றான், நீங்க கண்ணியத்தை எதிர்பார்க்கணுமெண்டா நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டித்தாரன், அது உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்றா உங்களுக்கு நிரந்தரமான கண்ணியம். அதுதான் தீன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்க தீன் எடுத்துக்கொண்டோம் என்றா தீன்ல நிரந்தரமான கண்ணியம். தீனுடைய வாழ்க்கை தீன்தாரியாக ஆகினோம் என்றால் அதுல அதுக்கு பின்னால இழிவு இல்லை. துன்யாலையும் கண்ணியம் தான், ஆகிரத்திலேயும் கண்ணியம் தான். யாராவது ஒரு ஆளை காட்டணும் பார்ப்போம், தீன்தாரியாக ஐந்தாறு, அல்லாஹ் துன்யால கேவலப்படுத்தினான், அல்லாஹ் மௌத்துடைய நேரத்துல கேவலப்படுத்தினான், அல்லாஹ் அவருடைய விஜயங்கள் எல்லாத்தையுமே கஷ்டமாக்கினான், அல்லாஹ் அவர் அழிச்சு போட்டான்னு இதான் எங்கேயாவது பார்ப்போமா? எல்லா நபிமார்களும் தீன்தாரியா தான் நீந்தான், தீன சுமந்தவன். குர்ஆன்ல இவ்வளோ உதாரணங்கள் அல்லாஹ் காட்டுறானே. துன்யாதாரிகளை அழிச்சது அல்லாஹ் எப்படி என்று காட்டுறான். ஆனா தீன்தாரிகள் யாருக்குமே அல்லாஹ் அழிவை பத்தி குர்ஆன்ல பேசல. ஃபிரௌன் பெரிய துன்யாதாரி, எவ்வளவு பெரிய துன்யாதாரி என்றா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பாட்டு கேட்டான், அலைஸ லி முல்கு மிஸ்ர வ ஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி அஃபலா துப்ஸிரூன். முழு மிஸ்ருடைய ஆட்சியும் ஏண்ட கையில, இந்த நதிகளும் இந்த தண்ணி எல்லாம் ஏண்ட காலுக்கு கீழே தான் ஓடுது. அல்லாஹ் சொல்றான்,
அந்த தண்ணியை கொண்டே நாங்கள் அவன் அழிச்சு போட்டோம். காரூன் நினைச்சா அன்னைக்கு பெரிய செல்வம் இருக்குது. இன்னைக்கு காரூன் மாதிரி சல்லிக்காராக உலகத்துல இல்லை. குர்ஆன் அல்லாஹ் காரூனை பத்தி சொல்றான், இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோட கூட்டத்துல இருந்தவன் தான் காரூன். வஆதைனாஹு மினல் குனூஸ். அல்லாஹ் சொல்றான், நாங்க அவனுக்கு எந்த அளவுக்கு செல்வத்தை கொடுத்தோம் என்றா, மா இன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவ்வா. இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஒரு ஜனாசாவை தூக்குறேன், ஒரு ஆளால தூக்கலாம். ஜனாசாவோட தூக்குறோம் என்ன, எப்படியும் ஒரு 4 பேர் சரி, குறைஞ்சபட்சம் தேவை 4 பேர் 6 பேர், சில நேரங்கள் 8 பேர் தூக்குவோம். ஜனாசாவோட பாரம் எவ்வளவு? ஒரு சராசரி மனுஷன் பாரம் என்ன, ஒரு 70 கிலோ 80 கிலோ. அந்த சந்தா கூட வச்சு ஒரு 100-120 கிலோ மேக்சிமம். அதை தூக்குறதுக்கு ஒரு 4-5 பேர் சராசரி மனுஷனால தூக்கிடும். அல்லாஹ் சொல்றான், காரூனுக்கு எந்த அளவுக்கு செல்வம் என்றா, காரூன்ட கஸானாட சாவியை தூக்குறதுக்கு பலசாலிகள் எத்தனையோ பேர் வேணும். சாவியை தூக்குறதுக்கு அவ்வளவு பேர் என்றா கஸானா எவ்வளவு பெருசாய், கஸானால இருந்த செல்வம் எவ்வளவு பெருசாய். அல்லாஹ் சொல்லிட்டு குர்ஆன்ல சொல்றான், ஃபகஸப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த். காரூனையும் காரூன் தைக்கிற எல்லாத்தையுமே அப்படியே சொல்லுவாங்க. கண்ணியம் அங்க இருந்து சென்று அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திப்பானே காரூன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, துன்யாலேயோ துன்யாலேக்கிற எந்த வஸ்துலையோ அல்லாஹ் கண்ணியத்தை வச்சுக்கிறேன். கண்ணியத்தை அல்லாஹ் வெறுமனே தீன்ல தான் வச்சுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், உங்களோட வாழ்க்கையில நீங்க தீன் எடுத்தீங்கன்னா உங்களோட அனைத்து அம்சங்களும், உங்களோட அனைத்து நிலைமைகளும் அல்லாஹ் கண்ணியமானதாக ஆக்குவான், அல்லாஹ் லேசானதாக ஆக்குவான். எல்லா நபிமார்களும் உதாரணம். எல்லா நபிமார்களை பத்தி எங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் தீனுல் இஸ்லாமுடைய தலைவர் அவர் தான். அவரால் தான் ஷரியத்தை எங்களுக்கு வந்துச்சு. நபி அவங்க இல்லாட்டி இஸ்லாம் என்று ஒன்று இல்லை, நபி அவங்க இல்லாட்டி ஹலால் ஹராம் என்று ஒன்று இல்லை, நபி அவங்க இல்லாட்டி குர்ஆன் என்று ஒன்று இல்லை, எதுவுமே இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க தீன நபி அவங்களுக்கு கொடுக்கணும் என்று முடிவு செஞ்சோம். அனைத்து அம்சங்களையும் நாங்கள் அழகானதாக ஆக்கினோம். நபி அவங்களோட பிறப்பும் அழகு, நபி அவங்களோட வாழ்வும் அழகு, நபி அவங்களோட மௌத்தும் அழகு, நபி அவங்களோட வஃபாத்தா இன்னுமே நபி அவங்களோட நாபாத்தையும் நல்ல அழகானதாக தான் வச்சுக்கிறான். பொதுவான ஒரு அமைப்பில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், உலகத்திலே ஆக கஷ்டமான ஒரு வருத்தம் நீக்கும் என்றால் பிரசவ வருத்தம். அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். லேசான ஒரு வருத்தம் இல்லை. முழு உடம்புல இருக்கிற எல்லா முள்ளையும் ஒரே நேரத்தில் உடைக்கப்போல் எப்படி வருத்தம் உண்டி. எனக்கு முள் உடஞ்சி, ஏன்னா ஒரு முள்ளு 2 முள் உடஞ்சி, எங்களுக்கு எல்லாருக்கும் சிலாக்களுக்கு நடந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஒரு முள் எவ்வளவு வருத்தம், எவ்வளவு கஷ்டம். உடம்புல இருக்கிற எல்லா முள்ளையும் ஒரே நேரத்தில் உடைச்சா எப்படி வருத்தம். அந்த வருத்தத்தை உணரையெல்லாம் அந்த வருத்தம் இப்படித்தான் நீக்கும் என்று சொல்றாங்க. கஷ்டமான ஒரு வருத்தம், பிரசவத்துடைய வருத்தம். அம்மா ஆமினா அவர்கள் சொல்றார்கள், நான் ரசூலுல்லாஹ் முஹம்மத நான் என் வயிற்றுல சுமந்தன், 9 மாசம் சுமந்துட்டு எனக்கு பிரசவத்துடைய நேரம் வருது, நான் முஹம்மதை பெற்றெடுத்தேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு லேசான பிரசவத்தை உலகத்துல எந்த பெண்ணும் பாதிக்க மாட்டாங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக வெளியே வந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னும் நபி ஆகவும் இல்லை, இன்னும் தீனுல் இஸ்லாத்தை சுமக்கவும் இல்லை, இன்னும் மக்களை தீனின் பக்கம் அழைக்கவும் இல்லை, இன்னும் தாய் ஆகவும் இல்லை, இன்னும் இவருக்கு குர்ஆன் இறங்கவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், தீனை கொடுக்கணும் என்று நான் முயற்சி செஞ்சேன், முடிவு செஞ்சேன். அந்த நேரமே நான் அவருக்கு கண்ணியத்தை கொடுக்க ஆரம்பிச்சேன், எல்லாத்தையும் லேசாக்கிறேன். முந்தி காலத்துல இருந்த ஒரு வளமத்தான் என்ன செய்வாங்கன்றா, செவிலி தாய்களை கொண்டாடுவாங்க குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறதுக்கு. ஒரு சீசன்ல என்ன செய்வாங்கன்றா, ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்து செவிலி தாய்கள் வருவாங்க, மக்காவுக்கு வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்காக அவங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு வருஷம் 1.5-2 வருஷம் வச்சுக்கொண்டு பாலை கொடுத்துட்டு திரும்பி கொண்டாந்து விடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு கூலி கொடுக்கப்படும். இப்ப நபி அவங்க பிறக்கிறாங்க, அந்த செவிலி தாய்கள் வார சீசனும் வருது. நபி அவங்களோட செவிலி தாய் தான் ஹஜ்ரத் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்க பனு சகீப் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அப்படி மக்காவை நோக்கி வராங்க. யாராவது புள்ளையோடு எடுத்து நாங்க பால் கொடுத்தோம் என்றா எங்களுக்கு அந்த 2 வருஷம் முடிவுல எங்களுக்கு ஏதாவது ஒரு அஜுர், ஏதாவது ஒரு கூலி ஒன்று கிடைக்கும், ஏதாவது ஒரு ஃபீஸ் ஒன்று கிடைக்கும். இவங்க வாராங்க, ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா வார நேரத்துல அவரோட கணவன்
ஹாரிஸ் என்றவர், அவரோட அவருக்கு ஒரு குழந்தையும் நிற்கிது, ஒரு கை குழந்தை. அவங்க வாராங்க, ஒரு கல்லுடையில வாராங்க. இந்த காலத்துல மாதிரி வாகனம் இல்லை. செல்றாங்க, வார வழியில வண்டி பிரேக் டவுன் ஆகுது. ரிவாயத்துல வண்டிக்கு கழுதைக்கு சோம் இல்லாம போயிட்டு என்னையோட வந்தாங்க. ஒரு ரிவாயத்துல வண்டிக்கு 10 பெண்மணிகள் வந்தாங்க. எல்லாருமே எனக்கு முன்னுக்கு போயிட்டுட்டாங்க. எனக்கு பயம், இவங்க எல்லாரும் எனக்கு முன்னுக்கால போய் தீக்கிற எல்லா குழந்தைகளையும் எடுத்தா நான் திரும்பி வரப்போல வெறும் கையோட வருவோனோ தெரிய என்ற பயமும் நீக்குது. எப்படியோ எல்லா வேலைகளையும் அவசரமா செஞ்சு நான் அப்படி போனேன். எல்லா குழந்தைகளையும் எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும் மிச்சம் நீக்குது. ஏண்ட கையில இருக்கிற குழந்தையும் தூங்குதும் இல்லை, ஏண்ட மார்புல பால் சுரக்குதும் இல்லை, ஏண்ட கழுத பால் கருதும் இல்லை. ரிவாயத்துல வந்திருக்குது, ஒரு துளி பால் சரி அது தரல. அந்த கழுதையிலிருந்து அவங்கள்ட்ட இருந்த மிருகங்கள்ட்ட இருந்தோ எந்த விதமான பலனும் இல்லை. நான் வாரன், எல்லாரும் ஈக்கிற எல்லா குழந்தைகளையும் எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு குழந்தை மட்டும் மிஞ்சிக்குது. யாருமே அந்த குழந்தைய எடுக்கல. அதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியவங்க பிறக்கும் போதே வாப்ப இல்லை, யதீம். எல்லாரும் பார்த்தாங்க, வாப்பமா கழிந்தா தான் அவங்கள்ட்ட இருந்து ஃபீஸ் சரியா வரும். வாப்பமா கழில, நபியவங்க யதீம் எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா செல்வார்கள், நான் வந்தேன், யாராவது ஒரு நல்ல குழந்தைய பார்த்து எடுக்கணும்னு யோசிச்சேன், வேற எந்த குழந்தையும் இல்லை. அவ சொல்றா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வேற யாரும் இல்லை என்றதுக்காக மட்டும் தான் நான் இந்த குழந்தைய எடுத்தேன், இல்லாட்டி எடுத்துக்க மாட்டேன். சொல்றா, நான் அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தைய என் மடியில வச்சு எங்களோட வாகனத்துல உட்கார்ந்தேன். வாகனம் போற போக்க பார்த்து எல்லா பெண்மணிகளும் கேட்க ஆரம்பிச்சாங்க, ஹலீமாவே, நீங்க வந்த வாகனமா இது, இவ்வளவு வேகமாக போறீங்க, நீங்க ஒரு முபாரக்கான ஒரு குழந்தைய புடிச்சிக்கிறீங்க போல என்ற சென்னத்தோட இந்த குழந்தைக்கு பசியில் அழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அப்படி எடுத்து என் மார்பு கிட்ட நெருக்கி வச்சேன். இவ்வளவு காலமா இந்த மார்புல பால் சுரக்கல்ல. பால் எந்த அளவுக்கு சுரக்க ஆரம்பிச்சுட்டா இவரும் வயிறு நிறைய பால் குடிச்சாரு, என் கை குழந்தையும் வயிறு நிறைய பால் குடிச்சாங்க. எனக்கும் சரியான ஆச்சரியம், என் வாகனமும் வேகமாக போகுது. ஊருக்கு போனோம் என்றா எல்லாம் எங்களுக்கு இருந்த மிருகங்கள் எல்லாமே, நாங்க இருந்த பூமி ஒரு வறண்ட பூமி, அதுல போனிச்சா சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லையா, எந்த மிருகமும் பால் கிடைக்காது. இந்த குழந்தைய நாங்க எடுத்துட்டு போனதும் தான் எங்கட மிருகங்களும் மேயும், ஏனவர்களோட மிருகங்களும் மேயும். எங்கட மிருகம் மூட்டுக்கு வந்ததுக்கு பின்னால ஃபுல்லா பாலை கலந்து கொண்டே இருக்கும். மற்றவங்க செல்வாங்க, என்ன ஹலீமாக்கு நடந்துட்டு அந்த புள்ளைய ஹலீமா எடுத்ததும் தான் தாமதம். அவங்களோட வாழ்க்கை அப்படியே பரக்கத்தாக ஆரம்பிச்சு. நபி அவங்களோட பொறப்பையும் அல்ல அழகானதாக ஆக்கினான். இது நீண்ட வரலாறு, இதையும் அல்ல அழகானதாக பரக்கத்தான கண்ணியமானதாக ஆக்கினான். நபி அவங்களோட தோற்றத்தையும் அல்ல விட்டு வைக்கல. ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவங்களை பற்றி அவர் தான் அழகாக வர்ணிப்பார். நபி அவங்களை பார்த்து சொல்லுவாரு, وَأَحْسَنَ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنٌ وَأَجْمَلَ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ خُلِقْتَ مُبَرَّعًا مِنْ كُلِّ عَيْبٍ كَأَنَّكَ قَدْ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. யா ரசூலல்லாஹ், உங்களே விட ஒரு அழகான குழந்தைய உலகத்தில் எந்த கண்ணும் பார்த்திருக்காது. உங்களே விட ஒரு அழகான குழந்தைய உலகத்தில் எந்த பெண்ணுமே பெற்றெடுக்கல. وَأَحْسَنَ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنٌ وَأَجْمَلَ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ خُلِقْتَ مُبَرَّعًا مِنْ كُلِّ عَيْبٍ. எந்த குறையுமே இல்லாம நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். இது எப்படி தெரியுமா, நீங்க எப்படி படைக்கப்படணும் என்று நீங்களே விரும்பின மாதிரி அல்லாஹ் உங்களே படைச்சுக்கிறான். அல்லாஹ் வெளி தோற்றத்தை அழகானதாக ஆக்கின. நபியோட வாழ்க்கை அழகுதான். வாழ்க்கையிலே அல்லாஹ் கண்ணியம் தான். குரான் எடுத்துக்கொண்டோம்னா குரான் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் பேர் சொல்லித்தான் கூப்பிட்டுக்கிறான். எல்லா நபிமார்களும் 900 வருஷம், 1000 வருஷம், 1500 வருஷம் வாழ்ந்தவங்க. பெரும் பெரும் கஷ்டங்கள், பெரும் பெரும் தியாகங்கள், எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் பேர் சொல்லித்தான் கூப்பிடுறான். யா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுக், யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா, யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யா மூசா, யா ஈசா, யா இப்ராஹிம், யா இஸ்மாயில். எல்லா நபிமார்களையும் பார்த்து அல்லாஹ் பேர் சொல்லித்தான் கூப்பிடுறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே பேர் சொல்லி கூப்பிட்ட வரலாறே இல்லை. அல்லாஹ் நபியோடு அவ்வளவு கண்ணியமா நடந்து கொண்டான். அல்லாஹ் நபியோடு எப்படி கண்ணியமா நடந்து கொள்றான். நபியோடு இருந்த தீன்
அல்லாவே கண்ணியமா நடந்து கொள்ற அளவுக்கு ஒண்டிக்கும் என்றா தீனை தவிர வேற என்ன? குர்ஆன் எங்கேயுமே அல்லாஹ் யா முஹம்மது என்று கூப்பிடவே மாட்டான், கூப்பிட்டே இல்லை. முழு குர்ஆன் எடுத்து பார்த்தோம் என்றாலும் நபி அவங்க அல்லாஹ் கூப்பிடும் போது கண்ணியமான வார்த்தைகளை தான் பாவிக்கிறான். யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல். ஒரே ஒரு இடத்துல முஹம்மது என்று வந்தீங்க, அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வே நபி அவங்களை கூப்பிடும் போது கண்ணியமாக தான் கூப்பிடுறான். நபி அவங்கள்ட்ட இருந்த தீன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வாழ்க்கையை மட்டும் அல்லாஹ் கண்ணியமாக்க மாட்டான், எங்களோட மௌத்தையும் அல்லாஹ் கண்ணியமானதாக ஆக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் மௌத் வரத்தான் வேணும். உலகத்தில் எல்லா விஷயத்திலையுமே கருத்து வேறுபாடு இருக்குது. உலகத்தில் எதை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் கருத்து வேறுபாடு. மார்க்கத்தை எடுத்துக்கொண்டா மார்க்கத்திலே கருத்து வேறுபாடு. இப்ப நாங்க மகரிப் தொழுந்தோம், ஒவ்வொரு மதுஹப்ல ஒவ்வொரு மாதிரி தொழுவோம். எல்லாம் பிழையான்னு கேட்டா எல்லாமே சரிதான். சிலர்கள் செல்வாங்க கையை எங்க கெட்டணும், ஒரு மதுஹப்ல செல்வாங்க நெஞ்சில கெட்டுங்க, இன்னொரு மதுஹப்ல செல்வாங்க வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல கெட்டுங்க, இன்னொருத்தர் செல்வாங்க அடிபோதுல கெட்டுங்க. ஒரு மதுஹப்ல சமீப அங்கதெல்லாம் கையை தூக்கணும், இன்னொரு மதுஹப் செல்வாங்க கையை தூக்க தேவையில்லை. தக்பீர்ல கெட்டோணுமா கெட்ட தேவையில்லையா நிஃப்திலா. மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் நிஃப்திலா தான். உலகத்திலே கருத்து வேறுபாடு இல்லாத ஒன்று அதுதான் மௌத். எல்லாத்துக்கும் வரும். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். எல்லா ஆத்மாவும் மௌத்தை சுவைச்சே தான் தீரும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மௌத் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள் ஒரு திங்கக்கிழமை நாள், துஹாவுடைய நேரம். துஹாவுடைய நேரம் திங்கக்கிழமை தான் நபி அவங்க வஃபாத் ஆகிறாங்க. நபி அவங்களோட வஃபாத்துக்கு 3 நாளுக்கு முதல்ல இருந்து இந்த நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவாங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 3 நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவாங்க. ரிவாயத்துல வந்து நபி அவங்ககிட்ட வருவாங்க. நபி அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணால பார்த்தே நபி அவங்க கிட்ட வந்து செல்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க பதில் செல்வாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் செல்ல சொன்னான், அல்லாஹ் சலாம் செல்ல சொன்னான். நபி அவங்க அதுவும் பதில் செல்வாங்க, அல்லாஹ் இனி உங்கள்கிட்ட அனுப்பினான் உங்களைய சுகம் விசாரிக்க சொல்லி. யா ரசூலல்லாஹ் எப்படி இது சுகமா இருக்கிறீங்களா? நபி அவங்க சொன்னாங்க, இல்ல ஜிப்ரீல் சரியான கஷ்டம், சரியான வருத்தமாக இருக்குது. திரும்பி போறாங்க. திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை வாராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க பதில் செல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் செல்ல சொன்னான். அதுக்கும் நபி அவங்க பதில் சொல்றாங்க. சொல்லிட்டு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எப்படி இருக்கிறீங்க, உங்களோட நிலைமை ஓகேயா? நபி அவங்க சொல்றாங்க, இல்ல ஜிப்ரீல் இந்த நிலைமை சரியான கஷ்டமா இருக்குது, சரியான வருத்தமாக இருக்குது. திரும்ப போறாங்க. திரும்ப நபி அவங்க வஃபாத் ஆகிற நாள் திங்கக்கிழமை திரும்ப வராங்க. ஆனா இந்த நேரம் தனியே வரல. திங்கக்கிழமை வாராங்க, மலக்குல் மௌத்தோட வாராங்க. மலக்குல் மௌத்தோட வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி அவங்கள்ட்ட சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். அதே மாதிரி நபி அவங்க பதில் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் செல்ல சொன்னான், உங்களோட நிலைமை எப்படின்னு அல்லாஹ் கேட்க சொன்னான். அதே பதில நபி அவங்க கொடுத்ததோடு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் மலக்குல் மௌத் அனையோட சேர்த்து அனுப்பிக்கிறான், உங்கள்கிட்ட அனுமதி கேட்க சொன்னான் யா ரசூலல்லாஹ். சரிட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் மலக்குல் மௌத் இது வரைக்குமே யார்கிட்டையும் அனுமதி கேட்டீங்க யா ரசூலல்லாஹ், வந்தா ரூஹ் எடுத்துட்டு போயிட்டுருவான். இன்றைக்கு இந்த நேரத்துல மலக்குல் மௌத் என்ன போறோம் எடுத்துட்டு போயிட்டுருவான், ரூஹ் போயிட்டுடும். யார்கிட்டையும் அனுமதி கேட்கறது இல்லை. அல்லாஹ் மீது சத்தியம் அனுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இது வரைக்குமே மலக்குல் மௌத் யார்கிட்டையுமே அனுமதி கேட்டது இல்லை. வாசல்ல நிக்கிறாங்க, கதவுக்கு வெளியே நிக்கிறாங்க, நீங்க அனுமதி கொடுத்தா உள்ளுக்கு வருவாங்க. இப்ப நபியும் அனுமதி கொடுக்குறாங்க. மலக்குல் மௌத் வாராங்க. வந்து நபி அவங்களுக்கு சலாம் செல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்மத். ஒரு ரிவாயத்துல யா முஹம்மது என்று வருது, இன்னொரு ரிவாயத்துல யா அஹ்மத் என்று வருது. நபி அவங்க பதில் செல்றாங்க. சொல்லிட்டு மலக்குல் மௌத் செல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இது வரைக்குமே உலகத்துல நான் எந்த நபிக்கோ யாருக்குமே சலாம் சென்னதே இல்லை யா ரசூலல்லாஹ், இதுக்கு பின்னால யாருக்கும் செல்ல போறதே இல்லை. இன்னல்லாஹ அர்ஸலனி அல்லாஹ் என்னை உங்கள்கிட்ட அனுப்பினான். அனுப்புற நேரம் அல்லாஹ் அன்னைக்கிட்ட சொன்னான், முஹம்மது கிட்ட போங்க, முஹம்மதுக்கு நீங்க ஃபுல்லா வழிபடுங்க, முஹம்மது என்ன செல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. நீங்க முஹம்மது கிட்ட போய் ரூஹ எடுக்க அவர்கிட்ட அனுமதி கேளுங்க, அவர் அனுமதி தந்தா அவர்கிட்ட ரூஹ் எடுங்க, அவர் அனுமதி தராட்டி திரும்பி வந்துடுங்க. யார சூழல இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே அனுமதி கேட்டதே இல்லை. இப்ப நபி எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அந்த இக்தியாரை கொடுத்திருந்தான், சாய்ஸ். மௌத்தாரதுக்கு ஒரு சாய்ஸ்.
இப்ப நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பார்த்து கேட்கிறாங்க, ஜிப்ரீல் ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கு போத கேட்கிறாரு மலக்குல் மௌத்தை பார்த்து, எங்க ரூஹையும் எடுத்துடுவீங்களா, எங்க ரூஹையும் எடுத்துடுவீங்களா? சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க எடுக்க சென்ன எடுப்பேன், நீங்க வானமே நான் திரும்பி பேசிடுவேன். நபி ஜிப்ரீல பார்த்து கேட்கிறாங்க, ஜிப்ரீல் என்ன செய்ய, என்ன இப்படி சொல்றாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹ இஷ்தாக இலா லிகாஇ. யா ரசூலல்லாஹ் உங்களோட வருகையை காத்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ், நீங்க வரக்காட்லி நீங்க வாரத்தை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்றதோட நபி அவங்க அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகல் அலா என்று சொன்ன நிலைமையில நபி அவங்களோட ரூஹ் கைப்பற்றப்படுது. அப்படி மலக்குல் மௌத் நபி அவங்களோட ரூஹ மேல் எடுத்துக்கொண்டு போறாங்க. மலக்குல் மௌத்தி அலந்தலஞ்சா ரூஹ் எடுத்துட்டு போறாங்க. போனதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றார்கள், இதுவரை காலமா நான் துனியாவுக்கு வந்தது உங்களே சந்திக்கிறதுக்கு தான், உங்களுக்கு இந்த குர்ஆன் இறக்குறதுக்கு தான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதுக்கு போறோம் துனியாவுக்கு நான் வர வேண்டிய எந்த தேவையுமே இல்லை. இதுக்கு போறோம் நான் உங்களைய பார்க்கறதாக இருந்தாலும் நீங்க என்னைய பார்க்கறதாக இருந்தாலும் ஆகிரத்துல தான் பார்க்கணும். இதுக்கு போற உலகத்துடைய இந்த வருகை அப்படியே துண்டிக்கப்பட்டுடும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையுமே அழகானதாக ஆக்கினான். இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தா எத்தனை வருஷம், ஹிஜ்ரி எத்தனை வைக்கிறோம்? 1400க்கும் மேற்பட்ட வருடங்கள், சரியான எண்ணிக்கை செல்லாட்டி 1400க்கும் மேற்பட்ட 1400+ இயர்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்திலே மொழியப்பட்ட ஒரு பேர் என்றாயது. இன்னைக்கு நாங்க எல்லாருக்கும், நான் யார்ட்டையாவது நீங்க கேட்டோம்னா ஹிட்லரை தெரியுமான்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் தெரியுமே. யாராவது ஹிட்லரை பார்த்திக்கிறோமான்னு கேட்டா யாரும் ஹிட்லரை பார்த்து இல்லை, ஏதோ ஹிஸ்டரி புக்ல ஒரு போட்டோவும் தீக்கும், அதை தான் பார்த்திக்கிறோம். காந்தி எத்தனை பேருக்கு தெரியுமா? கொஞ்சம் பேர் பார்த்திப்போம், வயசுல இருக்கிறோம், சில நேரங்கள்ல பார்த்திப்போம், இல்லாட்டி ஒரு போட்டோவை பார்த்து எங்களுக்கு தெரியும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு போட்டோவாவது இருக்கிறார். உலகத்திலே அதிகமாக மொழியில் ஒரு பேரா இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் தான் அல்லாஹ் இன்ன வரைக்கும் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். சும்மா ஒரு கணக்கு, இந்த மஸ்ஜித்ல ஒரு நாளைக்கு 5 தடவை, எல்லா மஸ்ஜித்லயும் 5 நேரம் பாங்கு செல்லணும். ஒரு பாங்குல எத்தனை தடவை நபி அவங்களோட பேர் சொல்லப்படும்? 2 தடவை. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் 2 தடவை நபி அவங்களோட பேர் சொல்லப்படும். இந்த மஸ்ஜித்ல ஒரு நாளைக்கு 10 தடவை நபி அவங்களோட பேர். இத்தனை வருஷமா 2020 ஒரு தரவு செல்லுது. 2020 கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த தரவு சொல்லுது. உலகத்துல கிட்டத்தட்ட 36 லட்சம் மஸ்ஜித். ஒரு நாளைக்கு நபியோட பேர் பாங்குல மட்டும் ஒரு உலகத்திலே 360 கோடி தரவு முடியப்படும். ஒரு நாளைக்கு பாங்குல மட்டும் 360 கோடி என்றா இகாமத்துல எத்தனை தரவு? قال الرسول قال النبي حدثنا حدثنا حدثنا. ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் தரவு, எத்தனை கோடி தரவு நபியோட பேர் அல்லாஹ் மொழிய வைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நான் கண்ணியத்தை தர ஆரம்பிச்சேன்டா, உலகத்துல நீங்க உலகத்தொட்டு மறைஞ்சி போனாலும் கண்ணியம் படிச்சு கொண்டே தான் நீப்பேன். அல்லாஹ் நபி அவங்களோட எல்லாத்தையுமே இதுவரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கிறான். நபி அவங்க வஃபாத்தை போய் எத்தனை வருஷம்? ஆட்கூட்டத்தை பத்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்றான், பெரிய பலசாலிகள், லேசான பலம் இல்லை. அவங்களோட பல தப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, சராசரி மனுஷனுடைய உயரம் 18 அடி. எங்கட சராசரி மனுஷன் உயரம் 5லேருந்து 5.5 தான். 6 அடி இருந்தா அவருக்கு பேரொன்று வைக்க ஆரம்பிச்சுக்கணும். அவர் அவர் உசரத்தை வச்சு ஒரு பேரொன்று வைப்போம். சராசரி மனுஷன் உசரம் 18 அடி. எவ்வளவு பெரியாங்க. அவங்களோட ஏதாவது உலகத்துல மிஞ்சிக்கா எதுவுமே இல்லை. சமூக கூட்டம் கையால மலைகளை கொடைவாங்க, கையால மலைகளை கொடைஞ்சி பெரிய பெரிய காவியங்களை செய்வாங்க. ஏதாவது மிஞ்சிக்கா எதுவுமே இல்லை. நபி அவங்களோட எல்லாத்தையுமே அல்லாஹ் பாதுகாத்து வச்சுக்கிறான். நபி அவங்களோட பேரை கூட அல்லாஹ் பாதுகாத்து வச்சுக்கிறான். நபி அவங்களோட வம்சாவளி நசர் நபி அதை அல்லாஹ் இதுவரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கிறான். இப்ப என்கிட்ட யாராவது கேட்டீங்கடா, உங்களோட நசப செல்லுங்களேண்டா, உங்களோட லினியேஜ், உங்களோட வம்சத்தை செல்லுங்களேண்டா, எனக்கு ஒரு 2-3 பேர் செல்லுங்க தான். சயீத் பின் அப்துல் காலித் பின் அப்துல் ஜலீல் பின் உஸ்மான், அதை தவிர யாரும் எனக்கு தெரியும். இங்கே கேட்டீங்கன்னா ஒரு 2, 3, 4, 5 ஜெனரேஷன் போகும். அதுக்காக பெரும்பாலும் போவாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய பேரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரைக்கும்
இன்னும் வரைக்கும் பாதுகாத்து வச்சு. உலகத்தில் எந்த நபியும் இல்லை அவங்களோட பேர் ஆதம் வரைக்கும் போய் சேர்றது. நபி அவங்களோட பேர் அல்லாஹ் இன்ன வரைக்கும் பாதுகாத்து, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹ் இன்ன வரைக்கும் பாதுகாத்து வச்சு. முஹம்மத் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் அப்துல் முனாப் பின் குசை பின் கிலாப் பின் முர்ரா பின் கஅப் பின் லுவை பின் காலிப் பின் ஃபிஹர் பின் மாலிக் بن نضر بن كنانة بن خزيمة بن مدركة بن إلياس بن مضر بن نزار بن معد بن عدنان بن أدد بن هميسع بن سلامان بن عوس بن بول بن قوال بن أبي بن عوام بن ناشد بن حيزة بن بلداد بن يدلاب بن طابر بن جاحم بن ماخي بن عير بن عبقر بن عبيد بن الدعاء بن حمدان بن سنبر بن يثربي بن يحزن بن يلحم بن العوى بن ديشان بن عيسر بن أفناد بن أيهام بن مقصر بن ناحب بن زارع بن سمي بن مزي بن عوضة بن عرام بن قيدار بن إسماعيل بن إبراهيم بن آزر بن ناحور بن ساروع بن راعو بن عابر بن فالح بن شالح بن أرفخشد بن سام بن نوح بن لامك بن متوشلح بن أخنوخ بن يرث بن مهلائيل بن آنوش بن شيث وبن آدم عليه الصلاة والسلام. الله نبي அவங்களோட பேரை மீது வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கிறான். நபி அவங்கள்ட்ட உலகத்துல எதுவுமே இல்லை. அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு யாராவது இங்க ஈக்கிறோமா? 3 நேரம் சாப்பாடு தின்றதுக்கு எனக்கு 7 செல்லதுக்கு யாராவது ஈக்கிறோமா? ஏதாவது நேற்று நீங்க சோத்து சரி தின்றுடும், பசியில் ஈக்க மாட்டோம். நபி அவங்க செல்லுவாங்க, ஒரு மாசத்துடைய குறை தென்படும், 2வது மாசத்துடைய குறையும் தென்படும், 3வது மாசத்துடைய குறையும் தென்படும். எங்களோட வீட்டுல அடுப்பெருஞ்சிக்காது, தின்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றுல கைத்தை கெட்டிக்கொண்டு வாராங்க, வயிற்றுல கல்ல கெட்டிக்கொண்டு வாராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியை பார்த்து கேட்கிறாங்க, யார சொல்லல என்ன இது வயிற்றுல கல்ல கெட்டிக்கொண்டு வாரீங்களே? செல்லம் ஆயிஷா, சாப்பிட ஒன்றும் இல்லை, பசிக்குது. எந்த நபி ரஹ்மத்துல் லில் ஆலமீன், வானத்துக்கு மேல் அல்லாஹ் ரஹீம் என்ற உலகத்துடைய ரஹ்மத் நபி அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நபி அவங்க இல்லாட்டி சொர்க்கம் என்ன ஒன்று இல்லை. இந்த நபிக்கு அல்லாஹ் துன்யாட எதுவுமே கொடுக்கல, ஆகிரத்துடைய எல்லா கண்ணியங்களையும் அல்லாஹ் கொடுத்தான். தீனை கொண்டு அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையை அழகானதாக ஆக்கினான். வாழ்க்கை மலகு, அவங்களோட பிறப்பு மலகு, அவங்களோட இறப்பு மலகு. அவங்களோட இறப்புக்கு பின்னால் அல்லாஹ் அவங்களோட நாப்பாட்டத்தை இன்னும் அழகாக்கி தான் வச்சுக்கிறான். நபி அவங்களோட இது முடிவதும் இல்லை, சஹாபாக்களுக்கும் இதே நிலைமை தான், எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உலகத்துல எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒன்றை கொண்டு பிரசித்தியாகும், எல்லாரும் ஏதாவது ஒன்றுக்கு ஃபேமஸ் தானே. ஒரு ஆள் எதுக்கு ஃபேமஸ்? இவர் நல்ல ஒரு டாக்டர், இவர்கிட்ட கைராசி கைப்பக்குவம் நீக்குது. இன்னொரு ஆள் எதுக்கு ஃபேமஸ்? நல்ல அழகா பேசுவார். இன்னொரு ஆள் எதுக்கு? நல்ல அழகா வாகனம் ஓட்டுவார். எல்லாம் நல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்கு ஃபேமஸ் தானே உலகத்தில். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதுக்கு ஃபேமஸ் என்றால் ஒன்றுமே இல்லாததுக்கு தான் ஃபேமஸ். அவர்கிட்ட அவர் ஃபேமஸ் அதுக்கு தான். அவர்கிட்ட எதுவுமே இல்லை. கிதாப் அவரை பத்தி வந்தீங்க, அவருடைய வெளி தோற்றம் மெலிஞ்சவர், உயர்ந்தவர். செல்லங்களே பாருங்க, எப்படி பிக்சர் பண்ணி பாருங்க, கற்பனை செஞ்சு. மெலிஞ்ச ஆள், சரியான அவசரம், சரியான கருப்பு, சரியான கருப்பு, முடி எல்லாம் சுருண்ட முடி. அவருடைய உதட்டு தொங்கி கொண்டீங்க, கிதாப்ல இப்படி வர்ணிக்கிறான், உதட்டுகள் தொங்கி கொண்டீங்க. அவங்களோட உடம்பு எவ்வளவு பலகீனம் என்ன, இந்த 2 ஷோல்டரும் ஒரே புழுந்து தான் நீக்கும். இந்த ஷோல்டரை தூக்குற அளவுக்கு ஒரு உடம்புல தெம்பு இல்லை. அவ்வளோ வெளி தோற்றத்தை பாருங்களேன், அவருக்கு எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல எங்கள்கிட்ட ஒன்று இல்லாட்டி ஒன்றிக்கின்றாங்க. ஊடி இல்லாட்டி சொந்த ஊடி இல்லாட்டி கூலி உடி, கார் இல்லாட்டி ஆட்டாயிக்கும், 3 நேரம் சாப்பாடு இல்லாட்டி 2 நேரம் சாப்பாடு, டச் போன் இல்லாட்டி சின்ன போன். உதாரணத்துக்கு இவர்கிட்ட எதுவுமே இல்லை. உமாவும் இல்ல, வாப்பாவும் இல்ல, மனைவியும் இல்ல, புள்ளையும் இல்ல, ஊடும் இல்ல, சாப்பாடும் இல்ல, அளவும் இல்ல, அந்தஸ்தும் இல்ல, செல்வாக்கும் இல்ல, எதுவுமே இல்லை. ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வாரார்கள். ஃபஜ்ருக்கு பின்னால சஹாபாக்கள் எல்லாரும் மஸ்ஜிதுல மஜ்மால அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க வரக்குள்ளே யாரையோ தேடி கொண்டு வராங்க. மஸ்ஜிதுக்கு என்டர் ஆகக்குள்ளே நபி அவங்க யாரையோ தேடிக்கொண்டே தான் பார்த்து கொண்டு வராங்க. சஹாபாக்கள் இதை கவனிச்சாங்க. நபி அவங்க அப்படி வந்து அவருடைய இடத்துல அமர்ந்தாங்க. அமர்ந்தும் யாரையோ தேடி கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க யாரை தேடுறாங்களோ அவங்க நபி அவங்களோட கண்ணில் படல.
நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, பிலால் எங்க? சொல்றாங்க, யார சூழல அவர் இன்னும் வரல, இது பிலாலை கூட்டி கொண்டு வாங்கன்னு நபி அவங்க 2 சஹாபாக்கள் அனுப்புறாங்க. நபி அவங்களுக்கு சைட் வைக்கிறாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இந்த 4 பேரும் நபி அவங்களுக்கு சைட் வைக்கிறாங்க. ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் மஜ்மால அமர்ந்திருக்கிறாங்க. போங்க போயிட்டு பிலாலை கூட்டிட்டு வாங்க. இந்த தோட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. வந்து வாசல்ல அப்படி கிடைக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டாங்க, உள்ளுக்கு வரல. ஏன்னா நபி அவங்களோட ஹதீஸ் இருக்குது அந்த 2 காரணம். ஒண்ணு நபி அவங்க சொல்றாங்க, மஜ்மாவை உடைச்சு முன்னுக்கு வரவான், எங்க இடம் கிடைக்குதோ அங்க உட்கார்ந்துடுங்க. இந்த ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, அவருக்கு சரியான தாழ்வு மனப்பாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் போயிட்டு இந்த சஹாபாக்கள் கிட்ட எப்படி இருக்கிறது, ஒன்றுமே இல்லாம நான் போயிட்டு எப்படி அவங்களுக்கு நடுவில் இருக்கிறது, அப்படி உட்கார்ந்துட்டான். நபி அவங்க சொல்றாங்க, பிலால் அப்படி முன்னுக்கு வாங்க. சரியான வெக்கம், சரியான கூச்சல், அப்படி கீழே பார்த்த வண்ணமா அப்படி வாரான், முன்னுக்கு வாரான். நபி அவங்க கிட்ட வந்ததுமே நபி அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ஓரமாகும், பிலாலுக்கு இடம் கொடு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க சொல்றாங்க, அபூபக்கர் ஓரமா பிலாலுக்கு இடத்தை கொடுங்க. இவருக்கு இன்னும் சரியான கூச்சல் வந்து அப்படி மஸ்ஜித்ல அமர்றாங்க. எப்படி உட்கார்றாங்க, 2 காலையும் இப்படி வச்சு முட்டுக்கால சுத்தி அப்படி கீழே பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. மஜ்மாலையும் உட்கார்ந்துட்டீங்க சில நேரங்கள், 2 முட்டுக்கால் அப்படி கீழே குத்தி முட்டுக்காலுக்கு கையை சுத்தி அப்படி கீழே பார்த்து உட்கார்ந்து கொண்டு நிற்கிறாங்க. நபியா ஒன்றுமே பேசல, இன்னும் கீழே பார்த்து கொண்டே தான் நிற்கிறார். இப்பதான் நபியாவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சொன்னார்கள், நான் நேற்று ராவு தூங்கினேன், தூக்கத்துல ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் சொர்க்கத்துல இருந்தேன். சொர்க்கத்துல நான் அப்படியே போறேன், தங்கத்தாளன் ஒரு மாளிகையை கண்டேன். என்னோட யாருமே இல்லை, நான் தனிய சொர்க்கத்துல நடந்து போறேன், தங்கத்தாளன் ஒரு மாளிகையை கண்டேன். அல்லாஹ் கிட்ட கேட்டேன், யா அல்லாஹ், யாருடைய மாளிகை இது? என்னது அல்லாஹ் சொன்னான், இது உமருடைய மாளிகைன்னு சொன்னதோட அப்படி என்னட்டு நான் கீழே பார்த்து கொண்டு அப்படியே சொர்க்கத்துல நடந்து கொண்டு போறேன். எனக்கு முன்னாலே யாரும் இல்லை, 2 சைட்லயும் யாரும் இல்லை, பின்னாலேயும் யாரும் இல்லை, நான் தனி மேல நடந்து கொண்டு போறேன். எனக்கு முன்னால கால் சத்தம் ஒண்ணு கேக்குது. நான் தலையை தூக்கி பார்த்தேன், பிலால் உங்களோட கால் சத்தம் கேக்குது. எனக்கு முதல் சொர்க்கத்துல நீங்க நடக்கிற அளவுக்கு என்ன பெரிய அமலை செஞ்சீங்க. இதை கேட்டதுமே அவருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் வேண்டா, கை 2ஐயும் அப்படி விட்டுட்டு 2 காலையை நீட்டி இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க ஆரம்பிக்கிறார். இப்பதான் அவருக்கு ஒரு கட்ஸ் வந்துச்சு. துன்யாட என்ன இருந்துச்சு? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கண்ணியம் இதல்லவா கண்ணியம்? எங்களோட வாழ்க்கையில நாங்க தீன் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணியம் தான், எந்த குறையும் நீக்காது. அல்லாஹ் எங்க எல்லாத்தையும் அழகானதாக ஆக்குவான். ஹஜ்ரத் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி சஹாபி, நபி அவங்களோட காலத்தில் இருந்தார்கள். அன்சாரி என்ற மதீனாவை சேர்ந்தவர்கள். ஹிஜ்ரத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஹிஜ்ரத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னால ஒரு 6 பேருடைய ஜமாத்தை தயாரிப்பு செஞ்சு அதுக்கு முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைக்கு அமீராக ஆக்கி அல்லாஹ் அனுப்புறான். முன்னேற்பாடுகளை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அந்த ஜமாத். நபி அவங்க போறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால போனதோட முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட கையில் இஸ்லாத்துக்கு வந்தவர் தான் அதுல ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவங்களோட சொஹ்பத்திலே, நபி அவங்களோட தோழமையிலே அப்படியே இருக்கிறாங்க. ஒரு தடவை ஹைபருடைய யுத்தம் நடக்குது, ஹைபர் அல்லது ஹந்தக், இந்த 2 ஏதாவது ஒரு யுத்தத்துல அவருக்கு இன்ஜர்ட் ஆகுறாரு, காயம். அந்த இன்ஜரியால், அந்த காயத்தால தான் அவர் வஃபாத் ஆகுறாரு. நோய்வாய்ப்பட்டதோடு அவருக்கு சரியான சோம் இல்லை. நபி அவங்க ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று போட்டாங்க. மஸ்ஜிது நபவி உள்ளுக்கு அவருக்கு ஒரு டென்ட் ஒன்று அடிங்க, அந்த டென்ட்ல அவர் அடைங்க, எந்த நாளும் நாம் சாதை வந்து பார்ப்போம். இவருக்கு 1 மாசமா சோம் இல்லை, 1 மாசமா இந்த நாளும் நபியவங்க வந்து சாதை பார்த்து கேட்பாங்க, சாதை எப்படி இருக்கிறீங்க, சோமா இருக்கிறீங்களா, உங்களோட நிலைமை எப்படி, குணமா? இதே பெரிய பாக்கியம் தான். 1 மாசம் எனக்கு சோமில்லாம் போனிச்சேன்டா. 1 மாசமா எந்த நாளும் ஜனாதிபதி வந்தா எப்படி? ஜனாதிபதி யாரு? ஜனாதிபதி யாரு? அவர் முஸ்லீமா இல்லையன்றது அல்லாஹ்க்கு. அவர் முஸ்லீமா இல்லாக்கா, முஸ்லீமா இல்லாட்டி அவர் போற இடம் எங்க? அவர் வந்தா எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 1 மாசமா வருவாங்க. சார் எப்படி நிலைமா, சரியாக்கிறீங்களா, குணமா, சோமா? ஒரு நாள் நபி அவங்களுக்கு இவருடைய ஜனாதா செய்தி கேள்விப்பட்டது. சார் வஃபாத் ஆயிட்டார். நபி அவங்களுக்கு ஆத்திரம், சரியான அவசரமா வேகமா ஓடிக்கொண்டு போறாங்க அந்த டென்ட்டை நோக்கி. நபி அவங்க போறாங்க, அந்த டென்ட் உள்ளுக்கு சாந்த ஜனாதா வைக்கப்பட்டிருக்குது.
ஏனைய சஹாபாக்கள் எல்லாரும் அந்த டென்ட்ல நிறைய இடம் நிக்குது. இந்த மஸ்ஜித் மாதிரி புல் இல்ல, எம்டியான ஒரு ரூம், ஒரு டென்ட்டுக்குள்ளுக்கு மையத்திக்குது. ஏனைய சஹாபாக்கள் கொஞ்சத்தையே நிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டென்ட்டுக்குள்ளுக்கு பேசிட்டு நபியோட நட கொஞ்சம் வளமைக்கு மாற்றமாக இருக்குது. எல்லாரும் நேரா இப்படி நடக்கிறதா, நபியவங்க ஒரு எங்க வைக்கிறாங்க, இன்னொரு அங்க வைக்கிறாங்க, குத்தி குத்தி நடக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த டென்ட்டுக்குள் இவரோட நீங்க இருக்காங்க, ஏன் இப்படி நடக்கிறீங்க, ஏன் ஒரு நெருக்கத்துல நடக்கிற மாதிரி நடக்கிறீங்க? நபியவங்க சொன்னாரு, நீங்க காணாததோட நான் காண்றேன். சாந்த ஜனாதால கலந்து கொள்றதுக்காக இது வரைக்குமே உலகத்துக்கு இறங்காத 70,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறான். ஒரு மனிதன் ஜனாதால கலந்து கொள்றதுக்கு மலக்குமார்கள் இதுவரைக்குமே உலகத்துக்கு இறங்காத 70,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறான். நபி அவங்க அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வராங்க. ரிவாயத்துல தெட்ட தெளிவா வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் من هذا الذي فتحت له ابواب السماء واهتز عرش الرحمن يا رسول الله யார் இது வஃபாத் ஆனது? இவருடைய வஃபாத்துடைய செய்தி கேள்விப்பட்டதும் தான் தாமதம். வானங்களோட கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு சந்தோஷத்துல அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்கி கொண்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ் நபி அவங்க ஜிப்ரீல் அப்படியே கூட்டி கொண்டு போயிட்டு அந்த டென்ட் முழுக்க அப்படியே திறந்து காட்டாங்க. சாந்துடைய ஜனாதா. இப்ப எல்லா விஷயங்களும் முடிஞ்சுட்டு ஜனாதாவை தூக்க ஆரம்பிக்கிறான். கிதாப்ல வந்து சாக்பின் ரலியல்லாஹு அன்ஹு ஜஸ்ஸாம் ஒரு எப்படி வாட்டசாட்டமான ஒரு பிக் வே, பெரியாள். பெரியாள் என்ன பொதுவா ஜனாதா மௌத்தாயின பிறகு பாரம் கூடும் இல்லையா? மௌத்தாயின பிறகு ஜனாதாட பாரம் கூடும். அவரு சும்மாவே கொஞ்சம் ஒசரம் பெருப்பமானவாள் ஜஸ்தான். இவட ஜனாதாவை தூக்குறாங்க. ஜனாதா பாரமே இல்லை. முனாஃபிக்களுடைய நேரம் இதுதான். எல்லாரும் சொல்லி கொண்டு தான் இருப்பான். ஈக்கேண்டா இல்லேண்டுவாங்க, இல்லேண்டா ஈக்கேண்டுவாங்க. இதான் முனாஃபிக்க வேணும். ஜனாதா பார்த்து சொன்னாங்க, அம்மா அப்பா ஜனாதா என்ன ஜனாதா பாரமே இல்லை, விஷயம் இல்லை போல, இந்த ஜனாதா ஒன்றுமே இல்லை போல, பாரமே இல்லை. அப்படி அவன் சொல்றாங்க, இல்லை இல்லை அதனால இல்லை பாரம் இல்லாம போகுது. இவர்கிட்ட ஜனாதாவை தூக்குறதுக்காக இதுவரைக்கும் உலகத்துக்கு இறங்காத 70,000 மலக்குமார்கள் வராங்க இவர்கிட்ட ஜனாதாவை தூக்குறதுக்காக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதுதான் கண்ணியம். எவ்வளவு காலம் இஸ்லாத்துல வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நான் 40 வருஷம் வாழ்றோம், 60 வருஷம் வாழ்றோம், 80 வருஷம் வாழ்றோம், 100 120 வருஷம் வாழ்றோம். இவர் இஸ்லாத்துடைய வாழ்க்கை எவ்வளவு காலம்? வெறுமனே 6 வருஷம். ஹிஜ்ருக்கு 1 வருஷத்துக்கு முன்னால வாராங்க இஸ்லாத்துக்கு. ஹிஜ்ரி 5ல வஃபாத். வெறுமனே 6 வருஷம் இஸ்லாத்துல இவருடைய மையத்து செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிஷ் குழுங்குதெண்டா, அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்குதெண்டா, இவட ஜனாதால கலந்து கொள்றதுக்கு மலக்குமார்கள் இறங்குறாங்க என்றா, இவட ஜனாதாவை தூக்குறதுக்கு மலக்குமார்கள் வாராங்க என்றா, எவ்வளவு பெரிய கண்ணியம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதுதான் உண்மையான கண்ணியம். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில தீன் எடுக்கணும். துன்யா துன்யான்னு போனோம் என்றா எங்களை ஏமாற்றி கொண்டே போவோம். எங்களுக்கும் இந்த முடிவு வரும் என்ன, எங்களுக்கும் இதே மாதிரி முடிவு அல்லாஹ் வச்சுக்கிறான். இது நபிமார்களோட முடிஞ்சு போகுமா, இது சஹாபாக்களோட முடிஞ்சு போகுமா என்றா இல்ல. இது ஈமான் கொண்டவர்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹ் கொடுத்திக்கிற ஒரு பரிசு தான். இந்த தீனால அனைவருக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை வச்சுக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே, எங்கட மௌத்துடைய நேரம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. யார் யாரெல்லாம் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் எங்கட ரப்பு அல்லாஹ் என்று சொல்றார்களோ, சொல்லிட்டு சும்ம இஸ்தகாமு அதுல இஸ்திகாமத்தாக இருக்கிறாங்க, அதுல உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஈமான்ல எந்த விதமான தடமாற்றமும் இல்லை, அவங்களுடைய ஈமான்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, உறுதியாக இருக்கிறாங்கண்டா, இஸ்திகாமத்தாக இருக்கிறாங்கண்டா, அவருடைய மௌத்துடைய நேரம் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. நான் மௌத்தா போகல என்னைய சுத்தி உம்மாவும் வாப்பாவும் மனைவியும் குழந்தையும் கூட்டாளியும் தான் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு இஸ்திகாமத்தா இருந்தீங்கண்டா உங்களுடைய சக்கராத்துடைய நேரத்துல, உங்களோட ஜனாசாவுடைய நேரத்துல, உங்களோட மௌத்துடைய நேரத்துல தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா உங்களுக்கு ஆறுதல் செல்றதுக்கு மலக்குமார்கள் இந்த பூமிக்கு இறங்குவாங்க. அல்லா தகாஃபு பயப்படவானம், ولا تحزنوا கவலைப்படவானம், وابشروا بالجنة التي كنتم توعدون உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நாங்க நன்மாராயம் சொல்றோம். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. இந்த உலகத்திலேயும் நாங்க தான் உங்களுக்கு நண்பர்கள், இந்த உலகத்திலேயும் நாங்க தான் உங்களுக்கு நேசர்கள். வ ஃபில் ஆখিরা நாளைக்கு ஆখিরাத்திலேயும் நாங்க தான் உங்களுக்கு நண்பர்கள். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம்.
சொல்லிட்டு சொல்லுவாங்க, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்அஊன். நீங்க நாளைக்கு சொர்க்கத்துக்கு போனீங்கடா உங்களோட ஆத்மா நீங்க என்னென்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கும். உலகத்தில் எதெல்லாம் ஹராமோ அதெல்லாம் சொர்க்கத்துல ஹலால். உலகத்தில் எதெல்லாம் அல்லாஹ் வானம் என்றானோ சொர்க்கத்துல எல்லாத்தையுமே அல்லாஹ் ஏதாச்சும் வச்சிருப்பான். உதாரணத்துக்கு உலகத்துல மது அருந்துறது ஹராமா, அல்லாஹ் சொல்றான் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின் வ அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு வ அன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தின் லிஷ்ஷாரிபின். உலகத்துல மது அருந்துறது ஹராமா, சொர்க்கத்துல மதுவுடைய ஆறு, சொர்க்கத்துடைய பாலுடைய ஆறு, சொர்க்கத்துடைய தண்ணியுடைய ஆறு. மேலான பெரியார்களே சகோதரர்களே, தீன் எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அல்லாஹ் இந்த முடிவை எங்களுக்கும் தருவான். எனவே மேலான பெரியார்களே சகோதரர்களே, இந்த அந்தஸ்துகள் எங்களுக்கு அடையணுமா என்று கேட்ட எங்களுக்கும் அடையணும். நாங்க யாரும் நினைச்சிடப்படாது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் கிடைச்சிச்சு. ஏன்னா நபியவங்களோட அவங்க இருந்தாங்க தானே, நபியவங்களோட காலத்துல இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் கிடைச்சிக்கும். இன்னைக்கு நாங்க சராசரி மக்கள், எங்களுக்கு அந்த அந்தஸ்துகள் கிடைக்காத ஐக்கும், எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஜொலிமையான வாழ்க்கை கிடைக்காது, எங்களோட மவுத் அப்படியாகாதுன்னு யாரும் நினைக்க தேவையில்ல. அவங்களுக்கு என்னத்துக்கு அந்த அந்தஸ்து கிடைச்சிச்சுண்டா அவங்கள்ட்ட ஈமான் இருந்துச்சு, எங்கள்கிட்ட ஈமான் நிற்கும் என்றா அல்லாஹ்வோட வாதா உங்களுக்கும் அதே அந்தஸ்து கிடைக்கும். அதான மேல ஓதி நாயத்துல அல்லாஹ் சொல்றான், ஈமான்ல நீங்க உறுதியாக இருந்தீங்கண்டா உங்களோட ஜனாசால கலந்து கொள்றதுக்கும் மலக்குமார்கள் வருவாங்க. உங்களுக்கு அழகான வாழ்க்கை வேணுமா, நீங்க கஷ்டப்பட வேணும், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் அரட்டி கொள்ளவான டென்ஷன் ஆவானும். உங்களுக்கு உலகத்துல நிம்மதியான வாழ்க்கை வேணுமா, நீங்க ரெண்டு விஷயத்தை செய்யுங்க. இன்றைக்கு யார்ட்டையாவது போயிட்டு உலகத்துல நான் நிம்மதி ஆயிக்கணும் என்ன செய்யணும்னு கேட்டா சொல்லுவாரு, நீங்க நல்லா படிங்க, நல்ல ஒரு டிகிரி ஒன்று எடுங்க, நல்ல ஒரு வேலைக்கு போங்க, நல்ல சம்பளம், வாழ்க்கை செட்டில், வாழ்க்கையில நிம்மதி. இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. அல்லாஹ் சொல்றான் ரெண்டு விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொண்டீங்கடா உங்களோட வாழ்க்கையை அழகானதாக நான் ஆக்குறேன். அல்லாஹ் கேரண்டி பண்றான், من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه. அல்லாஹ் சொல்றான் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஈமான் கொண்ட நிலைமையில சாலிஹான அமல் செஞ்சீங்களா, ஒன்று ஈமான் ரெண்டு சாலிஹான அமல் செஞ்சீங்க என்று அல்லாஹ் சொல்றான் فلنحيينه حياه طيبه. உங்களோட வாழ்க்கை அழகானதாக நான் ஆக்குறேன். இந்த வாப்பா எனக்கு சொல்றாரு, மகன் நீங்க வேலைக்கு போகவான, நீங்க கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்யவான, உங்களோட எல்லா தேவையும் நான் பூர்த்தி செய்வேன். வீட்டுல எப்படி இருக்கும், பஜார் போவோமா, ஒட்டை சுட்டு கொண்டு 8 மணிக்கு போகணும், கடையை திறக்கணும், 9 மணிக்கு ஆபீஸ்ல வைக்கணும், ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், 5 மணிக்கு போற ஓவர் டைம் வேலை செய்யணும், கடையை திறந்து வைக்கணும், சீசன் அழுத்தி கொண்டிக்க மாட்டேன். எனக்கு தேவைக்கு மேலே வாப்ப தாராரு, வாப்பட மேல எவ்வளவு நம்பிக்கை. அல்லாஹ் சொல்றான் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கடா உங்களோட வாழ்க்கையை நான் அழகானதாக ஆக்குறேன். அல்லாஹ்ட மேல நம்பிக்கை இல்லையா, வாப்பா நம்புற அளவுக்கு கூட அல்லாஹ்ட மேல நம்பிக்கை இல்லையா? ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கானத் ஹம்முஹுல் ஆখিরা, யாருடைய கவலை ஆখিরাஹ இருக்குமெண்டா ஜம்அ அல்லாஹு ஷம்லஹு, அல்லாஹ் அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்மூதானதாக ஆக்குவான், லேசானதாக ஆக்குவான். வஜஅலல் கினா பைன ஐனைஹி, அவருடைய கண்ணுக்கு முன்னால செல்வத்தை அல்லாஹ் வைப்பான். வஅதத்ஹு துன்யா வஹிய ராகிமா, நீங்க துன்யாவை தேடி போ தேவல்ல, துன்யா இழிவடைஞ்ச நிலைமையில அல்லாஹ் காலுக்கு கீழே கொண்டாந்து சேர்ப்பான். நான் சொல்ல இல்லை, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ்ல நபியாம சொல்றான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதெல்லாம் அடைஞ்சு கொள்றதுக்கு விசா ஒன்றுதான், ஈமான். அமெரிக்காவுக்கு போறேன்டா எல்லாத்துக்கும் தான் சல்லிக்கு, யாருக்கும் வேணாலும் போயிடும். ஆனா போறதுக்கு கேட்டகரியில எல்லாத்துக்கும் ஒன்று தான், போறதுக்கு ரிக்குவயர்மெண்ட் ஒன்று தான், விசா. விசா கிடைச்சா யாருக்கும் அமெரிக்காவுக்கு போயிடும். படிச்சு வைக்கணும் என்று தேவையில்ல, பணக்காரன் ஆகிக்கணும் என்று தேவையில்ல, பசங்க ஆகிக்கணும் என்று தேவையில்லை. அதே மாதிரி தான் ஈமான் என்னும் நீதி சென்றார் யாருக்குமே இந்த அந்தஸ்து அடையாது. இந்த ஈமான்ல உழைப்பு தேவை. சஹாபாக்களுக்கு வந்து ஈமான் சும்மா வரல, சும்மா நாங்க வெறுமனே நபியவங்களோட இருந்துருவோம், மஸ்ஜித் நபியில் இருந்துருவோம், ஈமான் வரும், நபியோட பேச்ச கேட்டோம் தானே, அதனால எல்லாம் சரியாக யாரும் நீக்கல்ல. 1,20,000 மேற்பட்ட சஹாபாக்கள், 90,000 சஹாபாக்கள், 90,000 அதிகமான சஹாபாக்கள் மக்காவுக்கும் மதீனாக்கும் வெளியே போன இடத்துல வஃபாத். 20,000-30,000 பேர் தான் மதீனா உள்ள இருக்கிறான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, எங்களுக்கு இன்னைக்கு உயிர் தியாகம் இல்லை, போன இடத்துல செல்லவும் இல்லை. கொஞ்சம் நேரங்கள்ல கொஞ்ச நேரம் தான், நேரத்தை தியாகம் செஞ்சு கொடுப்போம், கொஞ்சம் பணம் காசை தியாகம் செஞ்சு கொடுப்போம். ஏன்? எங்கட ஈமான், எங்கட ஈமானுக்காக, எங்க ஆகிரத்துக்காக.
நான் போறேன் ஏண்ட ஈமானுக்காக, ஏண்ட மௌத்துக்காக, ஏண்ட சொர்க்கத்துக்காக, ஏண்ட ஆகிரத்துக்காக, ஏண்ட அல்லாஹ்க்காக வேண்டி நான் போறேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில ஏண்ட ஈமான சரி செய்யறதுக்கு, ஏண்ட ஆகிரத்தை சரி செய்யறதுக்கு, ஏண்ட வாழ்க்கையை சரி செய்யறதுக்கு நாங்களும் எங்களோட காலங்கள்ல நேரங்கள்ல கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் பணம் காசுல செலவழிச்சு அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு எல்லாரும் நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்.